வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா என்ன பார்க்காம போறாளே சந்திரிக்கா. வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா என்ன பார்க்காம போறாளே சந்திரிக்கா. கண்ணு அழகு கண்ணு காதரிக்க ஏத்த பொண்ணு சென்ன ரயிலுக்குள்ள சிக்கிக்கிட்ட ஊட்டி பண்ணு. வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா என்ன பார்க்காம போறாளே சந்திரிக்கா. நேரம் ஆசையோடு பேச வேணும் என்ன தேவை சின்ன பொண்ணை கேளம்மா. சிங்கப்பூர் சென்ட்டு சேலை சேர்த்துப்பட்டு அண்ணா சாலை 2 வீடு வாங்கித்தார போதுமா. ஊர் பார்க்கவே மேளங்கொட்டி பூ மேடையில் தாலி கட்டி நாம் வாழ்ந்திட தேவையில்லை ஜாலியா. நீ பாக்குற பார்வை போதும் நீ பேசுற வார்த்தை போதும் நான் கேட்பது 100 முத்தம் தாதியா. ஒன்னப்பு மயக்குதடி பட 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 படவனு எம்மனசு துடிக்குதடி. கண்ணு 2 அலையுதடி கட 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 கடவென கட்டியனை இழுக்குதடி. வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா என்ன பார்க்காம போறாளே சந்திரிக்கா. கண்டும் காணாமல் இருக்கும் பிள்ளையார் இந்த காதலனை என் விழித்து காண்பீர. இருக்கார் மதம் தூக்கி இவை நல்கும் இளம்பாவாய் மறுக்கார் முறை நீங்கி மயங்கி விட மாட்டீர. விட்டு போனதுதான் நாகரிகம் 8 மோடம் சேலை இனி வேணுமா. கத்தரிக்கா கூட்டு வைக்க புத்தகத்தை பாக்குறது ஃபேஷன் ஆகி போச்சு இப்ப பாரம்மா. ஃபேஸ் கட்டுல பேரன் லவ்லி ஜாக்கெட்டில லோக்கட்டையில நோ ரிப்ல நோ ரிப்ளை ஏனம்மா. லாக்கெட்டில லாரா காம்லி நோட் புக்ல சச்சின் ஜாக்சன் ஹேர் கட்டுக்கு பியூட்டி பார்லர் தானம்மா. ஒன்னப்பு மயக்குதடி பட 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 எம்மனசு துடிக்குதடி. கண்ணு 2 அலையுதடி கட 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 கடவன கட்டியனை இழுக்குதடி. வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா என்ன பார்க்காம போறாளே சந்திரிக்கா. வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா என்ன பார்க்காம போறாளே சந்திரிக்கா. கண்ணு அழகு கண்ணு காதலிக்க ஏத்த பொண்ணு சென்ன ரயிலுக்குள்ள சிக்கிக்கிட்ட ஊட்டி பண்ணு. என்னம்மா மெட்ராஸ் இருந்து வரும்போது மழையை கொண்டு வந்துட்ட போல இருக்கேன். வழக்கம் போல வேலை கிடைச்சிருக்காதே. நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன் பதிலே காணும். இல்ல லெட்டர்ல ரிசல்ட் அனுப்புறேன்னு சொல்லிருக்காங்க. 1 வாரத்துல தெரிஞ்சிடும். ஓ அவங்க லெட்டர்ல என்ட்ரி நடத்திருந்தாங்களா? எனக்கு செலவு மிச்சம் இருந்திருக்கும். கமலி எப்பமா வந்த? ஏமா வந்தேன்னு கேட்கலையே. என்ன வந்ததும் வராததுமா பொங்குற? உன் புருஷனுக்கு லெட்டர்ல இன்டர்வியூ நடத்தியிருந்தா நல்லா இருக்குமா?
என்ன பார்வையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? உன் தங்கச்சி திட்டினேன் என்ன? டைலரிங் கத்துக்க 4 காசு சம்பாதிக்கலாம்னு சொன்னேன், கேட்கல. டிகிரி படிச்சுட்டு ஏன் இப்படி வேலைக்காக அலையணும்? நீங்க தான் இன்டர்வியூக்கு பணம் கொடுத்து அனுப்புறீங்க, அப்புறம் எதுக்கு திட்டுறீங்க? நான் பணம் கொடுக்கறது உங்களோட சந்தோஷத்துக்காக, நான் திட்டுறது என்னோட கஷ்டத்துக்காக. உங்களுக்கு எது செஞ்சா பிடிக்கும், எது செஞ்சா பிடிக்காதுங்கிறது இன்னமும் எனக்கு புரியவே இல்லை. எல்லாருக்கும் பிடிக்காது, எனக்கு பிடிக்கும். புரியல? உன்னை எத்தனை பேர் பொண்ணு பார்த்துட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு போனாங்க, எனக்கு பிடிக்கல. அதே மாதிரிதான் இந்த பாசத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சரி விடு, கோச்சுக்காதமா. நான் ஓசி சோறு கோவப்பட்ட உனக்கு தப்பா தான் தெரியும். ஆனா உன் புருஷன் என்ன சொன்னாலும் உனக்கு தப்பா தெரியாது. போன காரியம் என்னாச்சு? வேலை கிடைக்கல, இனிமே கிடைக்காது. ஏன் ஒரு மாதிரியா பேசுற? போச்சு, எல்லாமே போச்சு. என் ஆசை, நான் படிச்ச படிப்பு எல்லாமே தொலைஞ்சு போச்சு. கமலி, கமலி, என்னாச்சு? ட்ரெயின்ல வரும்போது என் பேக ஒருத்தன் திருடிட்டு ஓடிட்டான். என் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அதுல போயிடுச்சு. இனிமே எந்த வேலை எனக்கு கிடைக்கும்க்கா? சரி விடு, தலையெடுத்து எப்படியோ அப்படிதான் எல்லாம் நடக்கும். நான் யூனிவர்சிட்டிக்கு எழுதி டூப்ளிகேட் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வாங்கிடுவேன். அது வரைக்கும் உன் புருஷன் கிட்ட இதை சொல்லிடாத, என்னால திட்டு வாங்க முடியாது. பயணிகள் கவனத்திற்கு, சென்னை சென்ட்ரலில் இருந்து டெல்லி செல்லும் கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் 3வது பிளாட்பாரத்தில் இருந்து 20 நிமிடங்கள் காலதாமதமாக புறப்பட உள்ளது. For the kind attention to the passengers, the Grand Trunk Express bound for New Delhi will leave from platform number 3 by 20 minutes late. यात्रियों के लिए एक सूचना, मद्रास से दिल्ली जाने वाली ग्रैंड ट्रंक एक्सप्रेस 3 नंबर प्लेटफॉर्म से 20 मिनट देर रवाना होगी. ட்ரெயின் 20 நிமிஷம் லேட்டுன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் ரமேஷ் கூட பேசிட்டு வந்திருப்பேன். அதான் 2 மணி நேரம் கொஞ்ச நேரம் போதும் வாடி. ஏன் தம்பி வண்டி 20 நிமிஷம் லேட்டா? எனக்கும் இப்பதாங்க தெரியும், இல்லாட்டி இவ்வளவு அர்ஜென்ட் ஓடி வந்திருக்க மாட்டேன். ரொம்ப டயர்டா இருக்கீங்க போல இருக்கு. காலையில இருந்து ஆபீஸ் விஷயமா கொஞ்சம் அலைச்சல். ஆஹா, உங்க பேர் என்ன? சூர்யாங்க. நைஸ் நேம். மெட்ராஸ்ல வேலை பாக்குறீங்களா? இல்லங்க, ஜெய்ப்பூர்ல. என் பேர் கருப்பையா. மாசத்துல 20 நாள் டிராவல் பண்றவன். என் கூட டிராவல் பண்றவங்கிட்ட உடனே பேச ஆரம்பிச்சிருவேன். இந்த உம்முன்னு போற பழக்கமே எனக்கு பிடிக்காது. எனக்கும் ஒரு பழக்கம் உண்டுங்க, என் கூட டிராவல் பண்றவங்களோட டேட் ஆஃப் பர்த் மறக்காம வாங்கிப்பேன். தம்பி, உங்களுக்கு நியூமராலஜில இன்ட்ரெஸ்ட் உண்டா? இல்லங்க, இது ரயில் ஸ்நேகம். நீங்க ஒரு ஸ்டேஷன் இறங்கி போயிடுவீங்க, நானும் ஒரு ஸ்டேஷன் இறங்கி போயிடுவேன். இப்போ உங்க டேட் ஆஃப் பர்த் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுங்களேன், உங்க பர்த்டே அன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கிரீட்டிங் கார்டு அனுப்புவேன். யார் சூர்யா, ஓ நம்ம ட்ரெயின்ல சந்திச்சோமே அப்படின்னு நீங்க என்ன ஞாபகம் வச்சுப்பீங்க. அதுக்காக தான். வெரி குட், ரொம்ப நல்ல பழக்கம் தம்பி. சின்ன வயசுல இருந்தே எனக்கு இந்த பழக்கம் உண்டுங்க. சார், உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்களேன். 7/4/1940. உங்க அட்ரஸ் 24 3rd ஸ்ட்ரீட், அபிராமபுரம், மெட்ராஸ். தம்பி, அப்படியே உங்க டேட்டா பத்தி அட்ரஸையும் எழுதி கொடுங்க. எனக்கு பிறந்த நாளே இல்லை சார். என்னது சார், நான் ஒரு அனாதை. மதுரையில் ஒரு ஆசிரமத்தில் வளர்ந்தேன். என்னோட பிறந்த நாள் தெரியாதனால தான் மற்றவங்களோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து அனுப்புகிறேன். சாரி தம்பி. சார், இது உங்க பேக்கா? என்னது இல்லப்பா, இது லேடிஸ் பேக். கமலி, காலேஜ் சர்டிபிகேட்ஸா இருக்கு சார். பாவம், யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க. இதை டிடிஆர் கிட்ட கொடுத்துலாமா? ஐயோ, அந்த ஆள் தலையை சுத்தி தூக்கி வெளியே எறிஞ்சிருவாரு. அப்போ இதை போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைச்சிடலாமே? அந்த பொண்ணுக்கு வயசானதுக்கு அப்புறம் தான் அவ கையிலேயே கிடைக்கும். பயணிகள் கவனத்திற்கு, டெல்லி செல்லும் கிராண்ட் ட்ரங்க் என்கிட்ட கூட நான் எக்ஸ்பிரஸ் போஸ்ட் 3வது அனுப்பிச்சிடுறேன். பிளாட்பாரத்தில் இருந்து பரவாயில்ல சார், உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம்? நானே அனுப்பிடுறேன். சரிப்பா.